இந்த திமுக ஆட்சியில எது சாதனையா பாக்குறீங்க? எதுவுமே சாதனை இல்லை. எதுவுமே சாதனை இல்லை. இந்த திமுக ஆட்சியில நடந்த ரவுடிஸ் தான் அதிகமா. சாதனைன்னு சொல்ல போனா எதுவுமே சாதனை இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயமே எதுவும் பண்ணலை. பஸ் பாஸ் வரலன்னா கூட அந்த அவரோட முகம் போட்டு தான் வர மாதிரி இருக்கு. ஏன் அந்த முகம் போட்டு வரணும்? எங்களுக்கெல்லாம் வீடு வசதி எதுவுமே இல்லை. 100 நாள் வேலை, எந்த வேலையும் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சம்பளம் ஒழுங்காக ஏற மாட்டேங்குது. அரிசி ரேஷன் கடையில் வர்றது ரொம்ப கருப்பும் புள்ளியா அப்படியுமா வருது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்றதே ஒரு சாதனை தானே. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது ஒரு சாதனை தான். எது வேணா இது பண்ணிட்டு அதை பண்ணிட்டேன்னு சொல்லலாம். மேபி அதை சொல்லி நம்ப வைக்கிறது ஒரு சாதனை தானே. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இந்த வாரிசு அரசியல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ண சொல்லுங்க. இந்த சன் நியூஸ்னு ஒரு ஆப் இருக்கு, சன் நியூஸ்னு. அது முழுக்க டிஎம்கே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பாக்குது. நான் சொல்றது வெளிப்படையா சொல்றேன். டிஎம்கே சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. இந்த கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அடிப்படை வசதியில சேர்த்து கொடுக்க போகுதாங்க. அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்தாரு, நல்லா இருக்கும். ரெண்டாவது அவர் எடப்பாடி வரணும். ரைட்டா. இந்த திமுக ஆட்சியில எது சாதனையா பாக்குறீங்க? எதுவுமே சாதனை இல்லை. எதுவுமே சாதனை இல்லை. இந்த திமுக ஆட்சியில நடந்த ரவுடிஸ் தான் அதிகமா இருக்கு. திமுக நடந்த ஆட்சியில நடக்கிற சோதனை என்னன்னு பாக்குறீங்களா? போதை பொருள் அதிகமா இருக்கு. போதை பொருள் அதிகமா இருக்குங்கிறீங்க. அத்தியாவசிய பொருள் வேலை விலை. கொஞ்சம் அதிகமா இருக்கு. மின்சார கட்டண உயர்வுலாம் எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பரவாயில்ல, நார்மலா இருக்கு. அது இருக்கிறதுக்காக தான் இருந்தால் போதும். இப்போ ரீசெண்டாக அஜித் குமார் அந்த இஷ்யூ அது பார்க்கலாம். அப்புறம் இன்னும் 2-3 இஷ்யூ இருக்குது, அவ்வளோதான். குறைன்னு பார்க்கும்பொழுது இந்த படித்த இளைஞர்கள் எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டியே இதுமாரி இது வரையும் டச் பண்ணல. அது என்ன டச் பண்ணி கொஞ்சம் அது சொல்கிறப்ப என்ன கொஞ்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். நானும் கூட சேர்ந்து தான் எதிர்பார்க்குறேன். எனது 31 வருட சீனியாரிட்டி தொடர்ந்து கண்டினியூ வச்சுட்ருக்கேன். எந்த ஒரு ஜாப்புக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அது என்ன கொஞ்சம் ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது யோசனை. விலை உயர்வுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் சார் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அதிகம். அப்படின்னும் போது ₹1 ஏறினாலும் அது கஷ்டத்தான் உருவாக்குது. சாதனைன்னு சொல்ல போனா எதுவுமே சாதனை இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயமே எதுவும் பண்ணலை. நாங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறோன்னா காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அம்மா ஆட்சியிலேயாவது ஒரு லேப்டாப் கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ இந்த இதில் எதுவுமே தரலை. நம்ம இப்போ இது பஸ் பாஸ் வரணும்னா கூட அந்த அவரோட முகம் போட்டு தான் வர மாதிரி இருக்கு. ஏன் அந்த முகம் போட்டு வரணும்? ஏன் ஒரு பஸ் பாஸ்னா அந்த இது பஸ்ஸுக்கான இது போடலாம்ல, அவர் முகம் ஏன் போடணும்? எல்லாமே அவங்க அப்பா பற்றியே பேசுகிறாரு. ஏன் அவங்க அப்பா பற்றி பேசணும்? எங்களுக்கெல்லாம் வீடு வசதி எதுவுமே இல்லை. 100 நாள் வேலை, எந்த வேலையும் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சம்பளம் ஒழுங்காக ஏற மாட்டேங்குது. அரிசி ரேஷன் கடையில் வர்றது ரொம்ப கருப்பும் புள்ளியா அப்படியுமா வருது. அந்த ஒழுங்காக எங்களுக்கு போடுற அரிசி கூட இடம்லாம் இட வசதி கரெக்டாக கொடுக்க சொல்லு. பசங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்க சொல்லு. வீடு வசதி வேணும், தண்ணி வசதி வேணும், ரோடு வசதி வேணும். எங்கள் ஏரியாவில் தண்ணி அங்கங்கே தேங்கி நின்றுன்னு கிடக்குது. காவா வசதி வேணும், எல்லா வசதி வேணும் எங்களுக்கு. பசங்களை நல்லா பராமரியாக நல்ல முறையில் படிக்க வைக்கணும். இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில எது சாதனையா பாக்குறீங்க? எது சாதனையா பாக்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்லை. எதுவுமே நான் பார்த்த வரைக்கும் பெனிஃபிட் அவ்வளோ இல்லை. எல்லாமே மக்கள் எல்லாருமே இதோட தான் இருக்காங்க, லோல தான் இருக்காங்க. எதுவும் இவங்க வந்தனால ஐயா போனோம் சேஞ்சஸ் ஆனது எதுவுமே தெரில. ஆனா இப்போ எதுனா தளபதி வரணும்னாரு. ஆனா எனக்கு என்னவோ புதுசா வரதுனால அது நியூ சான்ஸ், நியூ சேஞ்சஸாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில எது சோதனையா பாக்குறீங்க? இது நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் நல்லா பாக்குறேன். இப்போ ஒருத்தர் அஜித்னு ஒருத்தர் செத்தாரு. அது ரொம்ப கொடுமை. கீழ் ஜாதின்னு நினைச்சு அதை ரொம்ப அடிச்சு சாவடிச்சது ரொம்ப இது. பொதுவாக சொல்லணும்னா என்ன, ஒரு ஊருன்னு எடுத்துட்டோம்னா எதுலையுமே அடிப்படை இதுன்றது கிடையாதுல்ல. இருக்கிற உண்மை. இப்போ ஒரு உதாரணம் சொல்லலாம், இங்கிருந்து ஒரு 10 ஊர் நீங்களே போய் பாருங்களேன். ஒரு அடிப்படையா இது வேணும், ஒரு ஸ்கூல் வேணும் அப்படின்னா கூட அந்த ஸ்கூலை கூட கட்டிட்டு தான் இருப்பாங்களோ தான், கட்டி முடிச்சிருக்க மாட்டாங்க. கருத்து அதுதான். ஒரு தனி டேங்க் இருக்காது, நிம்மதியான தண்ணி இருக்காது, தண்ணி வசதி இருக்காது. அப்படின்னும் போது என்ன, நம்ம இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் யாரையும் குறை சொல்ல முடியாதுல்ல. அவங்கவுங்க மனசுக்குள்ள தோன்றது ஒன்னே ஒன்று தான், இவங்க வந்தால் நல்லா இருக்கும், அவங்க வந்தால் நல்லா இருக்கும். இதை மட்டும் தான் நம்ம பேசிட்டு போகிறோமோ தவிர்த்து
இப்படி பண்ண நல்லா இருக்கும் அப்படி பண்ண நல்லா இருக்கும் பண்ண வேண்டியவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க இல்லையா. இப்படி மீறி நம்ம பண்ணணும்னா நம்ம போய் காசு கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று பண்ணாதான் முடியுது. குறுக்கு வழியில போனாதான் முடியும் போது அப்புறம் என்னதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்னு நான் கேட்கறேன். இந்த திமுகவோட 4 ஆண்டு கால சாதனையை எதை பாக்குறீங்க? 4 ஆண்டு கால சாதனைன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்றதே ஒரு சாதனை தானே. எதுவுமே பண்ணாம இருக்கிறது ஒரு சாதனை தான். எது வேணா இது பண்ணிட்டு அதை பண்ணிட்டுன்னு சொல்லலாம். மேபி அதை சொல்லி நம்ப வைக்கிறது ஒரு சாதனை தானே. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இந்த 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இந்த 4 வருஷத்துல, இது எப்படி பாக்குறீங்க? நானா இருந்தாலும் வாங்குவேன். இயல்பு யாரா இருந்தாலும் வாங்குவாங்க. அவங்க கிட்ட இல்ல பவர் 50 வருஷமா இருந்து 5 லட்சம் கோடி இந்த 4 வருஷத்துல 9 லட்சம் கோடியா மாறி இருக்கு. அது திறமை. என்ன சாதனை கேட்டீங்களோ அதுதான் சாதனை. அதுக்கு பேர் தான் சாதனை. 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. நீங்க யார் அடுத்த முதல்வர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி தான் வரும். விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? செயல்பாடு நல்லா 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 பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பாக்குறீங்க. சீமான் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? சீமான் செயல்பாடும் அவர் ஆரம்பத்துல இருந்து அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரோட இம்பாக்ட் அவர் போட்டு தான் இருக்காரு. மக்களுக்கு நான் வேணுமோ மக்களுக்காக செய்யுங்க. எல்லாம் இறந்துட்டாங்க தான். அவர் இறந்துட்டாரு, அடிச்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. இறந்ததை விட்டுட்டு அவருக்கு என்னத்துக்கு அடிச்சாங்கன்னு அந்த காரணம் சொன்னேன்ல. அவர் நகை திருடிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. நகை ஏன் திருடினாரு? நகை திருந்தான காரணம் இருக்கா, இல்லை அதுக்கான ப்ரூஃப் எதா இருக்கா? எதுவுமே இல்லாமல் அவர் அடிச்சு கொண்டுட்டீங்க. கொண்டுட்டு அவருக்கு என்ன நிதி செஞ்சீங்க? விஜய் வந்தாரு. விஜய் வந்து அவர் நேரில் போய் பார்த்தாரு. இவர் என்ன ஃபோனில் பேசுறாரு? ஃபோனில் பேசுறது இவர் என்ன கடவுளா? இவர் முதலமைச்சர் தானே. முதலமைச்சர் நேராக போய் பார்க்கணும். மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு ஒரு நேராக போய் பார்க்கணும். நேரடியாக இல்லாமல் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க. நேரில் பேசுங்க. ஒரு நாட்டின் குடிமகன் அவர் இறந்துட்டாரு. இறந்தா இவர் தானே போனோம். அவர் நேரில் போகிறாரு. அவர் வந்து ஓட்டுக்காக பேசுகிறாரோ என்ன காரணமோ அது தெரியல. கட்சின்னு ஒரு இதுக்காகவாது அவர் நேரில் போய் பார்த்தாருல. இவர் ஏன் பார்க்கல? இவங்க வந்து அவங்க ஆட்சியில் வந்து அவங்க பிழைக்கிற வழி தான் பார்க்குறாங்க. ஏழை மக்கள் நிறைய பேர் கிடக்குறாங்க. இந்த அப்பாவிங்க வழியில் தடுத்தெல்லாம் இருக்கிறாங்களே, பைத்தியமாக மென்டலாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பு வேணும். அவங்கெல்லாம் யார் வேணாலும் அடிக்கிறாங்க, பிடிச்சிக்கின்னு எதை வேணாலும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், நல்லா இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் எதனா ஒரு வசதி வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கூட நல்லா இருக்கும். ரொம்ப பிள்ளை இல்லாமல் ரொம்ப வறுமையாக கஷ்டமாக ரோட்டில் உக்காந்திக்கின்னு பழத்திக்காரு இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு வசதி ஒரு சாப்பாடு உணவு கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த வாரிசு அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ண சொல்லுங்கண்ணா. அதை பண்ண சொல்லிட்டு முதியோர் இருக்காங்க, முதியோர் மாற்றுத்திறனாளிகளை முக்கியமாக பார்க்க சொல்லுங்கண்ணா. அவங்களுக்காக என்னன்னா 1000 ரூபாய் போடுறாங்க. அவங்கன்னா வயசானவங்கண்ணா. அவங்களுக்காக ஒரு வேலை வாய்ப்பு, இந்த வேலை செய்யறது, பஸ் ஸ்டாண்ட் ஓரமாக ஒரு கடை மாரி வச்சு அவங்களுக்காக தரத்து, ஒரு வண்டி தரத்து. அவங்க பாவம் இல்லைண்ணா. முதியோரை விட மாற்றுத்திறனாளிங்க ரொம்ப பாவம். அவங்களால ஒன்றும் முடியல, பஸ் ஸ்டாண்டை பிச்சை எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால மனசு கேட்கலண்ணா. அவங்களுக்காக ஒரு வீடு மாரி கட்டி இந்த இடத்துல தங்குங்க, இல்லை அவங்களுக்காக ஒரு கூடாரம் தனியாக போட்டு அவங்களுக்கு தரலாம். தந்துட்டு ஒரு கடை வச்சா கூட அவங்க பார்த்து அவங்க பழிச்சுப்பாங்க. எதுவுமே இல்லாமல் அவங்க பாவம் ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சை எடுக்கிற நிலைமை ஆகி போச்சு. ஒரு குடிமகனோட நிலைமை அதுதானா? இல்லை ஒரு மாட்டுத்திறனாளி தான், கையில் தான், காலில் தான், கண்ணில் தான். அதுக்காக போய் ரோட்டில் பிச்சை எடுக்கலாமா? அவங்களுக்காக நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட அந்த அதிகாரம் இல்லை, பவர் இல்லை, செல்வாக்கு எதுவும் இல்லை. உங்ககிட்ட இருக்குல்ல, உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் அதுக்காக திட்டம் கொண்டு வரணுமா இல்லையா? கொண்டு வரணுமா? இல்லை கேஸ் விலைலாம் அது எங்கேயோ மலை ஏறி போச்சுண்ணா. கேஸ் விலைலாம் அதையும் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். முதியோர் மாற்றுத்திறனாளி அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இன்னொன்று வந்து இந்த கணவனால் கைவிடப்பட்டாங்கல்ல, அவங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்க. எல்லா மக்களையும் பாருங்க. இருந்தாலும் இவங்களெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துங்க. இந்த மின்சார உயர்வு, இந்த பால் விலை உயர்வு எல்லாம் எப்படி பாருங்க? எல்லாமே அதிகமாக தான் இருக்கு. குறைஞ்சிச்சுன்னு நாங்கள் ஏதோ சிலிண்டர் விலை குறைக்கிறேன், பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னு நாங்கள் எதுவும் இல்லை. எல்லாமே ஹை ரேட்ல தான் போயிட்டு இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அவரும் என்னவோ ட்ரை பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு பெட்டரா வரவங்களும் நல்லது செஞ்சா நல்லா இருக்கும். 2026 தேர்தல் வர மாதிரி இருக்குமா? நீங்க யார் அடுத்த முதல்வர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இத்தனை வருஷமா 2 பேரையும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப புதுசா ஒருத்தர் வராங்க, சேஞ்சஸ் ஆகும் தான் பார்ப்போம். விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை வந்து சுத்தி காட்டிக்கிட்டே இருக்காரு. இதை நீங்க பண்ணக்கூடாது, இதை பண்ணணும், நீங்க இப்படி ஏன் பண்ணீங்க. இப்ப அஜித்துக்கு வந்து நடந்துச்சு, அவங்க வீட்டுக்கே போயிட்டு எல்லாம் டைரக்டாவும் பார்த்தாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு ஒரு சாரி கேட்டதுக்காக தான் நீங்க இவ்வளவு பேசுனீங்களா, இவ்வளவு நடந்துச்சு, உங்களால ஒரு சாரியிலே முடிஞ்சிச்சுன்னா அவர் வந்து போல்ட்டா கேட்டாரு.
அதுவும் எனக்கு கரெக்டா படுது. நீங்க வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு சாரி மட்டும் தான் கேக்குறீங்க. அது ஏன் இப்படி நடந்துச்சு அதை நீங்க சேஞ்சஸ் பண்ணலையே, ஏன் இப்படி ஒண்ணு நடந்துச்சு இனிமே நடக்க கூடாது நீங்க அப்படி எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. அந்த வீட்டுக்கு ஒரு முதலீடு கொடுத்தீங்க, அவ்வளவுதான். இனிமே இப்படி நடக்காதுமா, எதுவும் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் பண்ணிட்டு வந்தீங்க, வேற எதுவும் பண்ணல. 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. இதுல அடுத்த முதல்வரா யார் வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் சொல்லுவேன். விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் என்ன செயல்படுவாருன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். விஜய் அவர் தலைமையில தான் கூட்டணி அமைங்கிறன்னு சொல்றாரு. அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காரு. அவர் யாரோட கூட்டணி வச்சா முதல்வர் ஆகலாம்னு நினைக்கிறீங்க? சுயேட்சை நிக்கிறதே நல்லது. தோத்தாலே ஜெயிச்சால் தன்னோட போயிடல. கூட்டணி வச்சு இவனால தான் நான் தோத்தன் இருக்க கூடாதுல்ல. சீமான் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? கடைசி வரைக்கும் அவருக்கு பார்த்துட்டு தான் இருக்கணுமான்னு தோணிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குமா? ஆ. அதுல அடுத்து யார் முதல்வரானா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்வர் வந்து யார் நல்ல மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க வந்தால் போதும். பணத்துக்காக பார்க்காம மக்களுக்காக பார்த்தா நல்லா இருக்கும். மக்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது, ஒரு ரோடு போடுறது, மரங்கள்லாம் நிறைய வளர்க்குறது, பள்ளி குழந்தைங்க கல்லூரி குழந்தைங்களுக்குலாம் நல்லதா ஒரு நல்ல இதுவாக சொல்கிறது, நல்ல காரணங்கள் அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கும்? விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து அவர் புதுசுங்க, அரசியலுக்கும் புதுசு, இந்த கால் தடை வைக்கிறதும் புதுசு தான். அவர் புதுசா இருந்தாலும் செய்யற அந்த நலத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பண்றாரு. அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீமான் அவர்களோட செயல்பாடு? சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியலை விட்டுட்டு கதைகள் நிறைய பேசுறாரு. வர வர கதை நல்லா சொல்றாரு. நல்லா தாலாட்டு பாடுற குழந்தை மாரி கதை நல்லா சொல்லி தூங்க வைக்கிறாரு. அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, அதை சாப்பிடு, இதை சாப்பிடணும். மக்களுக்காக என்ன முயற்சியோ அது பண்ணல. அவர் எதுக்குன்னா இப்போ அரசியல் இருக்கிறாருன்னே தெரியல. கொஞ்சம் புதுசுல நல்லா இருந்தாரு. விஜய் வந்த பிறகு இவர் தம்பின்னாரு. அப்புறம் வந்து எதிரி தான் அது வேற சொல்றாரு. எதிரின்றாரு. என்னத்துக்கு அதுமாரி சொல்லணும்? இவரும் சினிமாலேருந்து தான் வந்தாரு, அவரும் சினிமாலேருந்து தானே வந்தாரு. ஒன்று தம்பி நீ என் தம்பிப்பா, நான் சொல்கிறேன் இதுமாரி செய் நல்லது செய்யலாம் அப்படின்ட்டு முதல்ல நல்லவ மாரி வேஷம் போட்டு பின்னால் ஏன் இதுமாரி பேசணும்? கெட்டவ மாரி நான் எதிரி, நீ அதை பண்ணாத இதை பண்ணாத, உன் திட்டம் சரியில்லை அப்படின்னு எப்படி சொல்லணும்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அவர் பிஜேபி கூட சேர்ந்துட்டு இப்போதான் ஃபுல் ஃபார்முக்கு வராரு போல. ஃபார்முக்கு வந்துட்டு என்ன பண்ண போறாருன்னு கடவுளுக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டு மக்களும் என்ன பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த 4 ஆண்டு காலத்துல 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இந்த தமிழக அரசாங்கம். இது எப்படி பாக்குறீங்க? கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி என்ன பண்ணாங்கன்னு கணக்கு இல்லையே. மக்களுக்கு எதுவும் செய்யல. 1000 ரூபாய் தரேன்னாங்க. 1000 ரூபாய் அது நாசமா போறதுக்கு தான். அந்த 1000 ரூபாய் எதுக்கு தராங்க? அந்த 1000 ரூபாய் இந்த பொங்கல் போச்சு, பொங்கலுக்கு காசுக்கு பதிலாக எல்லாமே சக்கரைலாம் தந்துட்டாங்க. அப்ப அந்த தர வேண்டிய காசு எங்க போச்சு? 1000 ரூபாய். கரெக்டா சார்? அந்த 1000 ரூபாய் எங்க போச்சு? இந்த 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஆண்கள் அவங்க விடுங்க, அவங்களுடைய குடிமகன் அவங்க பார்த்துப்பாங்க. பெண்கள் 1 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாங்களா? அந்த 500 1000 ரூபாய், அந்த 500 ரூபா போனா கூட 1000 ரூபாய் 500 ரூபா போனா மீதி 500 ரூபா வச்சு வேற ஏதாவது அவங்களுக்கு சேவைகள் ஏதாவது வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். அதுவும் இல்லாம எதுவுமே இல்லை, உங்களுக்கு 2 பொருள் குத்துட்டேன், அந்த மலிவான பொருள் தண்ணி குத்த பொருள் சக்கரை, புது சக்கரையா பழைய சக்கரையா, அரிசி நல்ல அரிசியா கெட்ட அரிசியா, கரும்பு புது கரும்பா பழைய கரும்பா, எப்படி தெரியும் சார் சொல்லுங்க? நீங்க குத்தீங்கல்ல, குத்தத ஒண்ணு விசாரணை பண்ணி கொடுக்கலாம். இதே எதிர்கட்சி தலைவர் எதா இருந்தா நீங்க அந்த இது சொல்லியிருப்பீங்களா இல்லையா? எதிர்கட்சி தலைவர் இது மாதிரி எதாவது கொடுத்துருந்தா அது நல்ல இல்ல அப்படின்னு எதாவது சொல்லியிருப்பீங்களா இல்லையா? இன்னொன்னு சொல்றேன் ஐயா, இந்த சன் நியூஸ்னு ஒரு ஆப் இருக்கு, சன் நியூஸ்னு, அது முழுக்க டிஎம்கே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பாக்குது. நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், டிஎம்கே சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறாங்க. ஏன் இப்ப எல்லா கட்சியும் போடுங்க, அது நான் சன் நியூஸ்ன்னு போட்டு அவங்களது மட்டும் சொல்றது, அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, அவங்க நல்லது மட்டும் தான் பண்றாங்களா, கெட்டது எதுவுமே பண்ணலையா? அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா சொன்னா இவங்க நல்லா பண்றாங்கப்பா, எடப்பாடி இதுமாரி பண்ணிட்டாங்க அதுமாரி பண்ணிட்டாங்கன்னு அந்த கதை தான் சொல்றாங்களே தவிர அவங்க நல்லது பண்ணதை இவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க கெட்டது பண்றத சொல்ல மாட்டாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வேலை செய்யறாங்களா தெரியல. ரொம்ப நன்றி.